நீவா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வேண்டாம் மோடி திட்டம், வேண்டும் காந்தி சட்டம் ஒரு மாபெரும் மாநாடானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்துள்ள இம்மாநாட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பில் மாநில அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் பற்றியும் மத்திய அரசு எதிராக கொண்டு வந்துள்ள திட்டங்கள் பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவற்றை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மக்களிடமும் கேட்போம். இந்த கூட்டம் எதற்கானது என்று. கிராமப்புற பொருளாதாரம் பின்னடைவுக்கு செல்லாம அதை ஒரு நிலையான இடத்துல வச்சிருந்தது. அப்போ ஒதுக்கப்பட்ட நிதின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு 1 லட்சம் கோடி. அதுக்கு பிறகு இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் 86,000 கோடி, 60,000 கோடி, 70,000 கோடின்னு சொல்லி சரிஞ்சுட்டு தான் போச்ச வழிய எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல. எப்படியாவது இந்த தேர்தலுக்கு இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை சமப்படுத்துறதுக்காக இந்த திட்டத்துக்கான நிதியை உயர்த்துவாங்கன்னு சொல்லி நாங்களும் நீண்ட காலமாக எங்கள் சங்கத்து சார்பில் போராடி தான் வருகிறோம். அதுக்கு மாறா இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தையே முழுக்க ரத்து செஞ்சுட்டு புதிதாக விபிஜி ராம்ஜின்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் இந்த தொழிலாளிகளுக்கான அத்தனை உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த அந்த அவங்க சொல்லியிருக்கக்கூடிய திட்ட முன்வடிவிலேயே என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த ஒரு உரிமை கோரலுக்கும் இனி வாய்ப்பில்லை. பழைய சட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு 100 நாள் வேலை அட்டை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பத்திற்கு கட்டாயமாக 100 நாள் வழங்கி ஆகணுங்கிறது அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி வழங்கலைன்னா வேலையில்லா கால பணிக்கான அந்த படி கொடுக்கணும். இதெல்லாமே சட்டத்தினுடைய உரிமைகள். 15 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு கூலி கொடுத்தாகணும். அந்த ஊராட்சிக்குள்ளேயே அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். சம்பளம் கொடுக்க முடியாட்டி அல்லது வேலை வாய்ப்பை அளிக்க முடியாட்டி அதுக்கு முழு பொறுப்பை அங்கே இருக்கக்கூடிய பிடிஓ ஆஃபீஸ் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு உரிமைகள் அந்த மக்களுக்கு அந்த சட்டத்தில், பழைய காந்தி சட்டத்தில் வழங்கப்பட்டிருந்தது. விபிஜி ராம்ஜி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கிராமம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இப்போ கிராமத்தை கட்டமைப்பவே நாங்கள் மாற்ற போகிறோம், அந்த கட்டமைப்பை மாற்றுறதுக்காக இப்போ இந்த தொழிலாளிகளை நாங்கள் பயன்படுத்த போகிறோம், அதனால் நாங்கள் 100 நாள் வேலையை 125 நாளாக மாற்றிருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் 100 நாள் வேலையை 125 நாளாக மாற்றிருந்தா முதல்ல 100 நாள் வேலைக்கு முழுமையாக எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்களோ அதே காட்டிலும் நீங்கள் கூடுதலாக ஒதுக்கியிருக்கணும் இல்லையா? முதல்ல 100 நாள் வேலைக்கு 86,000 கோடி ஒதுக்கும் போதே வெறும் 30 நாள்லேருந்து 50 நாள் தான் வேலையை கொடுக்க முடிஞ்சுது. அதுவே நிதி பற்றாக்குறையினால தான் 50 நாள் 30 நாள் கொடுக்க முடிஞ்சதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ 125 நாள் இந்த வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு வெறும் 90,000 கோடி தான் மத்திய அரசு நிதி ஒதுக்கியிருக்கு. அப்போ நீங்க 100 நாள் வேலை கொடுக்கும் போதே 86,000 கோடி வச்சு முழுமையா கொடுக்க முடியாதப்போ வெறும் 90,000 கோடி வச்சு நீங்க 125 நாள் எப்படி கொடுக்க போறீங்க? அவங்க இப்ப தரவுகளை சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த 100 நாள் வேலையை கேட்கிற மக்களையே அதாவது இந்த தொழிலாளிகளே குறைஞ்சிட்டாங்க, யாருமே இந்த 100 நாள் வேலைக்கே வர விருப்பப்பட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பொய்யான தகவலை இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் கொடுத்திருக்கிறாங்க. எந்த மக்களும் நான் வேலைக்கு வரலன்னு சொல்லல, ஆனா அவங்க கேட்கக்கூடிய டிமாண்டை முறையா சிஸ்டத்துல பதிவு செய்யாதனால அவங்களுடைய அந்த கோரிக்கை அரசிடம் போய் சேர்றதில்லை. சும்மா கண் துடைப்புக்கு 20 பேர்த்துக்கு தான் வேலை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, 50 பேர்த்துக்கு தான் வேலை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் விழுகல, உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொன்னா மக்கள் எங்க போய் இந்த கேள்வி எழுப்புறது அப்படின்னு தெரியாம ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் கூட்டி தான் இன்னைக்கு சத்தியமங்கலம் நகரத்துல 100 நாள் வேலை உரிமை பாதுகாப்பு மாநாடு. எங்களுக்கு பழைய காந்தி சட்டம் தான் வேணும், இந்த விபிஜி ராம்ஜி சட்டம் எங்களுக்கு வேண்டாம், இதுல எங்களுடைய உரிமைகள், அதாவது இந்த தொழிலாளிகளோட உரிமைகள் முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாநாடு நடந்துட்டு இருக்கு. இந்த மாநாட்டை நம்மளுடைய தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய ஒரு அங்கமாக 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர் சங்கம் ஈரோடு மாவட்ட வடக்கு மாவட்ட சங்கம் முன்னெடுத்து போயிட்டு இருக்குது. இந்த சங்கத்தினுடைய தலைவர் PL சுந்தரம் தலைமையில் இந்த மாநாடு நடந்துட்டு இருக்கு. கட்டாயமாக இது தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் இந்த 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு அநீதி செய்யுச்சுன்னா இந்த மத்திய அரசு கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே பல தடி வாங்குவாங்க. இடதுசாரிகளின் ஆதரவில் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டத்தை சுத்தமாக துடைத்தளிக்கிற வேலையை மோடி அரசு பல்வேறு வகைகளில் செய்கிறது. அதில் ஒரு வகையாக தற்போது காந்தியின் பெயரில் இருந்த சட்டத்தை கிட்டத்தட்ட நாதுராம் கோட்சேவை
நினைவூட்டுகிற வகையில் ஜீராம் என்கிற பெயர் வைத்து பெயர் மாற்றத்திலிருந்து இந்த நாட்டின் காந்தியினுடைய சிந்தனைகளை மாற்றுகிற போக்கை முதலில் தொடங்கி வைத்தது. அடுத்து மக்களுக்கு கவர்ச்சிகரமாக 125 நாள் கொடுப்பதாக ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் உண்மையில் என்னவென்றால் ஏற்கனவே 100 நாள் வேலை என்பது இந்திய அளவில் 33 நாட்கள் மட்டுமே மத்திய அரசு கொடுத்துள்ளது. கொடுக்க வேண்டிய 100 நாளையே கொடுக்காத போது 125 நாள் கொடுப்பேன் என்பது ஒரு பொய் ஏமாற்று வேலை. அதை கண்டித்தும் மத்திய அரசு முழுமையாக நிதி தருவதற்கு பதிலாக நிதியில் 40% அந்த நிதி சுமையை மாநில அரசுகள் மேல் திணிக்கிறது இந்த புதிய திட்டத்தின் மூலம். அதை எதிர்க்கும் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை காந்தியின் பெயரிலேயே அதே சட்ட திட்டங்களோடு 150 நாளாக செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கை சொல்வதற்காகத்தான் இந்த மாநாட்டை பவானிசாகர் தொகுதியில் சங்கத்தின் தலைவர் தோழர் PL சுந்தரம் தலைமையில் ஏற்பாடு செய்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.